நான் நடிகர் சிவகுமார் பேசுகிறேன். சரோஜாதேவி அம்மாவோட நான் நடித்தது ஒரே ஒரு படம் 1968 வந்தது, படமாக பாசமானு. KS கோபாலகிருஷ்ணன் அவர்கள் டைரக்ட் பண்ணார். அது ஃபுட்டேஜ் காரணமாக நானும் புஷ்பதா நடித்த பகுதியை தூக்கிட்டாங்க. அந்த ஒரு படம் தான் அந்த அம்மா நடித்தேன். சரோஜாதேவி அம்மா முதல்ல கன்னட படத்தில் அறிமுகப்படுத்தினவர் டைரக்டர் K. சுப்பிரமணியம், பத்மா சுப்பிரமணியத்தோட அப்பா. அந்த படத்துக்கு பேர் கச்ச தேவயானி. 1956 அந்த படம் வந்துச்சு. இந்த அம்மா கன்னடத்தில் 42 படங்களில் நடிச்சிருக்கிறாங்க. தமிழில் 1957 தங்கமலை ரகசியம் அப்படிங்கிற படம் சின்னண்ணாமலை ப்ரொடியூஸ் பண்ணால் சிவாஜி தான் ஹீரோ நடிப்பார். அதில் ஒரு தேவதை மாதிரி ஒரு சின்ன கேரக்டர், ஒரு 2-3 சீனாக வருவாங்க. அதுதான் அவங்க நடித்த முதல் படம் 1957 தங்கமலை ரகசியம். 1959 சிவாஜி கூட நடித்த படம் பாகப்பிரிவினை. சரவணா ஃபிலிம்ஸ் வேலுமணி ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பார். பீம்சிங் டைரக்ட் பண்ண படம். அதே வருஷத்தில் ஸ்ரீதர் முதல் டைரக்ட் பண்ணுறாரு. கல்யாண பரிசுன்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணார். அதில் இவங்க தான் மெயின் ஹீரோயின். ஸ்ரீதர் டைரக்ட் பண்ண படம் 1959 ரன்னவே ஹிட்டு. அதுக்கப்புறம் சின்னப்பத்தேவர் எடுத்த படங்களில் உங்களுக்கே தெரியும், எம்ஜிஆர் 16 படங்களில் சின்னப்பத்தேவர் நடித்து கொடுத்துருக்காரு. அதில் கிட்டத்தட்ட எம்ஜிஆர் நடித்த எல்லா படங்களுக்குமே இந்த அம்மா தான் ஹீரோயினாக நடிச்சிருக்கிறாங்க. எம்ஜிஆர் கூட இந்த அம்மா நடித்த படங்கள் 26 படங்கள் எம்ஜிஆர் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சிவாஜி கூட 19 படங்களில் நடிச்சிருக்காங்க. அதில் ஜெமினி தயாரித்த இரும்புத்திரை, சரவணா ஃபிலிம்ஸு பாலும் படமும் இதுவும் பீம்சிங் டைரக்ட் பண்ணுது. ஆலயமணி K. சங்கர் டைரக்ட் பண்ண படம். பார்த்தால் பசி தீரும், இருவர் உள்ளம் LV பிரசாத் டைரக்ட் பண்ண படம். குலமகள் ராதை AP நாகராஜன் டைரக்ட் பண்ண படம். புதிய பறவை சிவாஜி ஃபிலிம்ஸு முதல்ல கலர் எடுத்த படம். சூப்பர் ஹிட் படம். பார்த்த ஞாபகம் பண்ணியோ படமெல்லாம் கொஞ்சம் சாங் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் படமாக பாசமாக KG எடுத்த படம், அது ஒரு ஹிட் படம். தாமரை நெஞ்சம், அது K. பாலச்சந்தர் எடுத்த ஒரு கேரக்டர் சப்ஜெக்ட், எமோஷனல் சோக காட்சியில் நடித்து ஹிட்டான படம் தாமரை நெஞ்சம். ஜெமினி கணேசன் கூட 22 படங்கள் பண்ணியிருக்காங்க. கல்யாண பரிசு, வாழ வைத்த தெய்வம், அது தேவர் எடுத்த படம். கைராசி, ஆடிப்பெருக்கு. இந்தி படங்களில் 11 படங்கள். அசோக்குமார் டாப்பில் இருக்கிறாரு. திலீப்குமார் அவங்க தான் பெரிய ஹீரோஸ் அந்த காலத்தில். அசோக்குமார், திலீப்குமார், ஷம்மி கபூர், சுனில் தத் இந்த ஹீரோக்களோட 11 படங்கள் பண்ணியிருக்காங்க. தெலுங்கில் எப்பவுமே உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு NT ராமராவ், நாகேஸ்வரா. இங்கே எப்படி சிவாஜி எம்ஜிஆர் மாதிரி NT ராமராவ், நாகேஸ்வராவ் தான் மெயின். தெலுங்கு படங்கள் 27 படங்கள் இந்த அம்மா பண்ணியிருக்காங்க. கன்னட படம், தெலுங்கு, தமிழ் எல்லாம் சேர்த்திங்கன்னா 170 படங்களில் 4 மொழிகளில் நடித்தவர். 87 வயசுக்காக 87 வயசில் ஒரு நடிக்க நிறுத்துறாங்க போது கிட்டத்தட்ட நொந்து போய் வீடு வீடெல்லாம் விற்று ரொம்ப கஷ்டப்படுவா சொல்லுவாங்க. ஒரு கோடீஸ்வரியாகவே வசதியான வாழ்க்கை கடைசி வரைக்கும் வாழ்ந்த ஒரு நடிகைன்னு நம்ம சரோஜாதேவி அம்மாவை சொல்லலாம். அவரோட ஆத்மா சாந்தி அடையட்டும்.